கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் உங்களுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு வேத வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். தாவீது சொன்ன ஒரு வார்த்தை, செய்த ஒரு ஜெபம். தேவன் தாவீதோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்? உன் வீடு என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக நிலைத்திருக்கும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். தாவீதின் வீட்டை குறித்தும் தாவீதின் சந்ததியை குறித்தும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவுடன் தாவீது தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற ஜெபம் பண்ண வேண்டும். தாவீது சொல்லுகிறார், தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக நீர் சொன்னீர், சொன்னபடியே அதை ஆசீர்வதித்தருளும் என்று ஜெபம் செய்கிறார். நீங்களும் கூட கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதையெல்லாம் ஒரு நாட்குறிப்பேட்டில், ஒரு டைரியில் எழுதி வையுங்கள். ஒவ்வொரு நாளும் அதை திருப்பி பார்த்து அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபிக்க துவங்குங்கள். தாவீது வாழ்க்கையிலே தேவன் அதை நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினார். தேவன் தாவீதின் வீட்டை அபரிமிதமாய் ஆசீர்வதித்தார். அவருடைய சந்ததியில் மேசியாவாகிய கிறிஸ்து வந்து பிறப்பார் என்பதை அறிந்த தாவீது மீண்டும் ஒரு ஜெபத்தை செய்கிறார். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். உங்கள் வீட்டுக்குள் இருக்கிற பொருட்களை சுற்றி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்த நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோர், உங்களுக்கு கொடுத்திருக்கிற வசதி, வாகனங்கள், ஆசீர்வாதங்கள், இதையெல்லாம் ஒரு விசை திரும்பி பார்த்தால் நீங்களும் கூட சொல்லுவீர்கள், தேவனே, உம்முடைய அடியானை இதுவரைக்கு கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இன்றைக்கு தாழ்மையோடு தேவனிடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திரம். கடந்த வாரத்தில் ஒரு குடும்பத்தார் சொன்ன ஒரு சாட்சியை நான் கேட்டேன். அந்த குடும்பத்தார் இலங்கை தேசத்திலே வசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நடந்த யுத்தத்தில் அவர்கள் யுத்த நேரத்தில் வீட்டிற்குள் அமர்ந்திருக்கும் பொழுது திடீரென்று அந்த வீட்டை உடைத்து கொண்டு அவர்களை கொலை செய்வதற்காக கொலையாளிகள் உள்ளே வருகிறார்கள். இந்த தகப்பனார் தன்னுடைய 3 மாத குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி பின்னாக இருக்கிற ஒரு பாத்ரூமிலே கதவை அடைத்து கொண்டு உள்ளே இருந்தாராம். 3 மாத குழந்தை அல்லவா, அது ஏதோ சத்தத்தை கேட்டு அது பயந்து அலறி இருக்கிறது. இந்த கொலைக்காரர்கள் அந்த கதவை தட்டி 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 திறக்கும்படி சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டவர் பாருங்கள், ஒரு சிறிய தாழ்பாள் தான், அந்த தாழ்பாள் திறக்கவே இல்லையா. அந்த தகப்பனும் அந்த குழந்தையும் அந்த வீட்டுக்குள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலையாளிகள் வந்து கதவை தட்டி தட்டி திறக்க முடியவில்லை என்றவுடன் அவர்கள் போய்விட்டார்கள். அவர்கள் போனதை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த தகப்பனார் வெளியே வந்தார். அந்த தாயும் ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் அந்த இலங்கை தேசத்திலிருந்து தப்பி பிற தேசங்களுக்கு சென்று கடைசியிலே ஆஸ்திரேலியா தேசத்திற்கு வந்தார்கள். அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பதாக என்னோடு கூட அவர்கள் சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். ஆஸ்திரேலியா தேசத்தில் தேவன் அந்த குடும்பத்தை உயர்த்தினார். ஒரு நாள் பார்லிமெண்டில் நடந்த ஒரு பிரேயர் பிரேக்ஃபாஸ்டில் அந்த வாலிபனை சாட்சி சொல்லும்படி அழைத்திருந்தார்களாம். அந்த வாலிபன் போய் அங்கே பேசினார். அவர் பேசின சாட்சியை நான் கேட்டேன். நான் 3 வயது குழந்தையாய் இருந்த பொழுது என்னை கொலை செய்ய வந்தார்கள். ஆண்டவர் என்னை தப்புவித்தார். நான் தப்பி ஓடி இங்கிலாந்திலே மிக சிறந்த ஒரு யூனிவர்சிட்டியிலே நான் படித்தேன். ஆண்டவர் எனக்கு நல்ல கல்வியை கொடுத்தார். இன்றைக்கு இந்த பார்லிமெண்டிலே நான் வந்து நின்று உங்களோடு கூட பேசுகிறேன் என்றால் அமேசிங் கிரேஸ், ஆண்டவருடைய கிருபை தான் என்னை கொண்டு வந்தது. இதுவரைக்கு தேவன் என்னை கொண்டு வந்ததற்கு நான் தகுதி இல்லை என்று பேசினான். அந்த காணொளியை பார்த்து என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆண்டவரே, கொலை செய்வதற்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு வாலிபனை நீர் பிரித்தெடுத்து கொண்டு வந்து ஒரு பார்லிமெண்டில் சாட்சி சொல்ல வைத்தீரே, இது எவ்வளோ பெரிய சுத்த கிருபை என்று தேவனை துதித்தேன். நீங்களும் சொல்லலாம், நான் எம்மாத்திரம்,
என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தாழ்மை உள்ள உள்ளங்களைத்தான் தேவன் உயர்த்துவார். வாலிபர்களே, உங்களையும் தேவன் உயர்த்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய கிருபையை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். கிருபை உங்களை உயர்த்தும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உன்னதமான தேவனே, பரலோகத்தின் ராஜாவே, தாவீது சொன்னது போல நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை நீ நடத்தி கொண்டு வருவதற்கு எம்மாத்திரம் அப்பா. சிறியவர்களை புழுதியிலிருந்து, எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். உங்க பிள்ளைகளையும் அப்படியே உயர்த்த போறதற்காய் ஸ்தோத்திரம். என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தது கிருபை. இனிமேலும் அந்த கிருபை தன்னை நடத்தும் என்று விசுவாசித்து வாழ்க்கையில் மேன்மையை அடைய, தாவீதை போல உயர்த்தப்பட அவர்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க கிருபை தாங்கட்டும். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை தாவீதை போல உயர்த்த சித்தமுடையவராயிருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களாயிருங்கள். தேவன் நிச்சயமாய் உயர்த்துவார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.